இல்ல நாங்க பிஎல்ஓக்கள போயி பார்க்கும்போது, பிஎல்ஓக்கள் யாருன்னா, அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய்த்துறையில இருக்க கீழ் மட்டத்துல இருக்கிற ஊழியர்கள். அவங்களுக்கு எந்த இதுவுமே குடுக்கலைங்க. அவங்களுக்கு அந்த ஃபார்ம குடுத்து, இத கொண்டு போய் ஒவ்வொருத்தவங்களா கரெக்ட்டா பார்த்து குடுத்துருங்கன்ட்டாங்க. ம். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. மொதல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க போய் வீடு வீடா அத போய் அதுல பெண்கள் தான் பெரும்பகுதி இருக்காங்க. கிராமப்புறங்கள்ல காலையில போம்போது, அவங்க ஒரு 9 மணி, 10 மணி போறாங்கன்னா, அவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. ம். கிராமப்புறங்கள்ல காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க. கூலி வேலைக்கு போறவங்க. அப்ப அவங்க வீட்ல இல்ல. அவங்க யாரு உறவினர்கள் யாராவது இருப்பாங்கன்னா, யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் மொத்த குடும்பமே வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப யாருட்டயோ அவங்க குடுக்க முடியல. ஃபார்ம திருப்பி எடுத்துட்டு வர்றாங்க. ம். சாயங்காலம் வாங்க அப்படின்னா, சாயங்கால நேரத்துல போகும்போது, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பொழுது ஆயிடும். ஒரு 6, 7 மணிக்கு மேல தான் அவங்க திரும்பி வர்றாங்க வீட்டுக்கு. அப்ப போம்போது, நெறைய குடிபோதையில இருக்கிறாங்க. இந்த ம். ஆண்கள் கிராம பகுதியில. அப்ப இவங்க பெண்கள் போய் வீடு வீடா குடுக்க போம்போது, "இது ஏன் குடுக்குற? இது என்ன செய்யணும்?" அப்படின்னு அவங்க அந்த பெண்கள் கேட்கும்போது, ஆம்பளைங்க வந்து இவங்கள விட்ட வந்து நெறைய பிரச்சனை பண்றாங்க. ம். "நீ எதுக்கு இதெல்லாம் கேட்கிற? இதெல்லாம் ஏன் குடுக்குற?" ம்.